ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் டே விலாக் தான். ஒரு 2 days ரேண்டமாக எடுத்த சில கிளிப்பிங்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் மார்னிங் டைம் வாசலை க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு அடுத்தடுத்து என்னோடய க்ளீனிங் வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு மசாலா, இதுதான் இன்றைக்கோட லஞ்ச். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் வ்ளாக் வந்து எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். 1 day ட்ரிப். மதுரை பக்கத்தில் சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில்ஸ் ஏரியா அது. ஸோ அங்கே வந்து 1 day ட்ரிப் போயிருந்தோம். அந்த டைமில் அங்கே போயிருந்தப்போ எடுத்த சில கிளிப்பிங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மதுரையில் இருக்கவங்க 1 day ட்ரிப் பக்கத்தில் எங்கேயாவது ஃபேமிலியோடு போயிட்டு வரணும் அப்படின்னா, நான் இப்போது இந்த வீடியோவில் காட்டுற அந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சாய்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலோட நேம் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 dayல ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா, நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த ஒரு டே வந்து போச்சு. அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து அதில் காட்டியிருக்க அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்றதுனால இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சௌச்சவ் தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சௌச்சவ் காயெல்லாம் வந்து அங்கே கிடச்சிது. அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சும்மா அந்த காயெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் விலைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணுனாலும் கேட்டு பறிச்சுக்கோங்க உள்ளே இருக்கவங்க கிட்ட கேட்டு அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு நிறைய காய்கள்லாம் வந்து பறித்து கொடுத்தாங்க. அதுக்கு பணம் எதுவுமே அவங்க வாங்கிக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்தில் இப்படியும் மனுஷங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாருன்னே தெரியாத நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு விஷயத்தை கொடுப்போம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மனசெல்லாம் எத்தனை பேத்துக்கு வரும்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு பர்சனை நாங்கள் மீட் பண்ணதில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த கிளிப்பிங்ஸையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே விலாக் பார்த்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம். நிறைய இதை பற்றி நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன். நம்மளை எப்போவும் லேசியாக வச்சுக்கக்கூடாது அப்படின்றதில் நான் ரொம்ப வந்து கான்சியஸாகவே இருப்பேன். ஒரு சில நேரம் நம்ம மனசு ஏதோ ஒரு விஷயத்துக்காக லைட்டாக சோர்ந்து போனால் கூட ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனமான ஃபீல் வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் ஒரு சில நேரத்தில் உடம்பு டயர்டாக இருந்தாலும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். என்ன இருந்துச்சு அப்படின்னாலும் அது எப்போவுமே கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கணும், பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல எப்போவுமே நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நம்மளோட லைஃப்பில் இந்த சோம்பேறித்தனம், லேசினஸ் வந்துருச்சுனாலே நிறைய விஷயங்களில் நம்ம லேக் ஆக ஆரம்பிச்சிருவோம். நிறைய விஷயங்களில் கவனம் செதறும், நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கே வந்து மிஸ் பண்ணிடுவோம். அதனால லைஃப்பில் நிறைய இடங்களில் நமக்கு பாதிப்புகள் வரவும் செய்யும். ஸோ இந்த சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, அது எனக்கும் தெரியுது, அதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்களும் எப்பவும் உங்களோட வேலைகளை சுறுசுறுப்போடையும் புத்துணர்ச்சியோடையும் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சில டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம லேசியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை யோசிச்சே நம்ம அந்த லேசினஸை நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, நான் இந்த பர்பஸ்க்காக தான் லேசியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பர்பஸ் என்ன, அந்த ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் மைண்ட்லேயே கூட நீங்கள் அந்த ரீசனை வச்சுக்கோங்க. அந்த ரீசனுக்காக நீங்கள் எப்பவும் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கணும்னு நினைங்க. அப்படி நினைக்கும் போது உங்ககிட்ட லேசினஸ் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது
இயல்பாகவே பிடிக்காது. அப்படி இருக்கிறதுக்கும் நான் விரும்ப மாட்டேன். ரெண்டாவது விஷயம், பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி என்னோடய வேலைகளை நான் நினச்ச நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா, அதாவது எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, நான் சோம்பேறித்தனமாக இருந்தால் அந்த விஷயங்கள் எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்காது. அதனால அந்தந்த வேலைகள் அந்தந்த டைமில் நடக்கணும் அப்படின்னா நான் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்றத நான் எப்போவுமே மைண்டில் செட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு காரணம் வச்சு ஒர்க் பண்ணும் பொழுது அந்த லேசினஸ் எனக்குள்ளே எப்பவுமே வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஸ்ட்ராங்கான காரணமாக வச்சுக்கோங்க. அதை நினச்சி நீங்கள் டெய்லி உங்களோட லைஃப்பில் உங்களோட வேலைகளை பண்ணும் பொழுது எந்த இடத்துலையும் நீங்கள் சோம்பேறித்தனம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வராது. செகண்ட் டிப், உங்ககிட்ட இருக்க சோம்பேறித்தனம் ரொம்ப நாளாக இருக்குது, நான் ஆக்டிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் திருப்பி எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது நம்மக்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்க எந்த ஒரு பழக்கமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரே நாளில் அதை சரி பண்ணிக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறது யோசிக்க வேணால் செய்யலாமே தவிர அதை நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் கொடுக்க தான் அந்த பழக்கத்தை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றதையும் ஒரே நாளில் நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆக்டிவாக ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு வாலண்டியராகவே சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஒவ்வொரு நாளும் அதை ப்ராக்டிஸ் பண்ண இந்த லேசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஒரு டைம் பீரியடில் உங்களை விட்டே போயிடும். அதுக்கு உங்களை நீங்கள் என்கேஜாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்கேஜாக வச்சுக்கிற டைமை அதிகப்படுத்திக்கோங்க. அதிகப்படுத்துறதுனா ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கான ரெஸ்ட் டைம் ஒரு 1 hour போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1 hour நீங்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரெடியாக ஒரு வேலையை நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு செய்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு பிளானோ இல்லை ஒரு ஷெட்யூலோ உங்கள் கையில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட டைமை நிறைய சும்மா வேஸ்ட்டாகவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய நேரம் மொபைல் பார்க்குறது, சும்மாவே ஒரு சோஃபாலேயோ பெட்லேயோ படுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நேரத்தை நிறைய கடத்திடுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றதுல உங்களை நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அப்போது அந்த லேசினஸ் அப்படின்ற விஷயம் உங்ககிட்ட இருக்காது. தேர்ட் டிப், இந்த ஒரு விஷயம் யார்கிட்டலாம் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பெண்டிங்கில் இருக்குது, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குதுன்னு வீட்டில் இருக்கவங்க யாராவது பார்த்து ஏன் இந்த வேலையை செய்யாமலே வச்சுருக்கீங்க, ஏன் இந்த பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்வீங்க. ஒரு வேலையை செஞ்சால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன், அதுக்கான எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது தான் செய்யணும்னு அந்த வேலையை செய்யாமல் வச்சுருக்கேன், அந்த வேலையை செஞ்சேன்னா அது 100% பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வேலையை பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் இல்லைன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமான சோம்பேறித்தனத்தோட அறிகுறி தான். அதாவது எல்லாருனாலையும் எல்லா வேலையையும் ஒரே நாளில் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட முடியாது. அதை நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வேலையை நம்ம பர்ஃபெக்டாக செய்யணுன்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று டெடிகேஷன், இன்னொன்று ப்ராக்டிஸ். நீங்கள் அதுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த விஷயத்தில் நீங்கள் பர்ஃபெக்ட் ஆவீங்க. அது எப்போ உங்களுக்கு தெரியும்? அந்த விஷயத்தை நீங்கள் ஒன்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தான் தெரியும். அதை ஒர்க் பண்ணாமலேயே அந்த விஷயத்தை பண்ணாமலேயே நான் பர்ஃபெக்டாக பண்ணேன்னா தான் அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லி வேலையை தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு வித சோம்பேறித்தனம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4th டிப், இந்த ஒரு டிப் உங்களை நீங்கள் பிரிஸ்காகவும் எப்பவும் ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது உங்களுக்கு எப்போல்லாம் நாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கமோ அப்படின்னு ஃபீல் ஆகுதோ
உடனே அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் டக்குன்னு எழுந்து போய் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களோட வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கலாம், க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் டே நீங்கள் குக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை இன்றைக்கே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிற வேலைகளாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வேலையை நீங்கள் அடுத்த நாள் பண்ண வேண்டிய வேலையாக இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போது நீங்கள் நினைக்கிற அந்த சோம்பேறித்தனமான நேரத்தில் அந்த வேலைகளில் ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் பண்ணி வைக்க முடியுமா, இல்லை அந்த வேலையை இன்றைக்கே முடித்தா பெட்டராக இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து அதை இன்றைக்கே கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். உங்களோட அடுத்த நாள் வேலை வலுவை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் லேசியாக இருக்கும் பொழுது இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது வேலை பார்க்கணும், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதுல இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள லேசினஸ் வரவே வராது. 5th டிப், உங்களை யாராவது நீங்கள் ரொம்ப லேசியான பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறது, இல்லை அதை ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணுறது, இல்லை ஆமாம் நான் எப்போவுமே அப்படி தான், கொஞ்சம் சோம்பேறித்தனம் என்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவங்களோட சேர்ந்து உங்களை ஒரு மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிக்கிறது, இதெல்லாம் பண்ண அந்த லேசினஸ் அப்படின்றது ஏதோ ஒரு நல்ல பழக்கம் போல் அது இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியான ஒரு பழக்கமாக இருக்கும் போல் அப்படின்னு உங்கள் மைண்ட் அதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். யாராவது உங்களை சோம்பேறித்தனமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா அப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பழக்கம் நல்ல பழக்கம் கிடையாது, இதை உடனே நம்ம மாற்றிக்கணும், அதுக்கு நம்மளை கொஞ்சம் நம்ம ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும், நம்மளோட வேலைகளை சரியான நேரத்தில் சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதில் கொஞ்சம் ஒரு கவனத்தோடு இருங்க. அப்படி நீங்கள் இருக்க அந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் பொழுது வீட்டில் இருக்கவங்க அப்போவும் ஏதாவது உங்களை சும்மா விளையாட்டாக ஏதாவது சொன்னாங்கன்னா கூட உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். நான் முன்னாடிலாம் அப்படி இருந்தேன், பட் இப்போ அப்படி கிடையாது, நான் ரொம்ப என்கேஜாக என்னோடய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது அப்படின்றத நீங்கள் தைரியமாக அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியும். ஆல்சோ உங்களை நீங்களே நம்ம முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கோமே, இப்போது நம்மளோட வேலைகள்லாம் சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறோமே, நமக்கு எந்த வேலையும் பெண்டிங்கில் இல்லையே, ரொம்ப பிரிஸ்கான பர்சனாக மாறிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிக்கவும் முடியும். லாஸ்ட் டிப் நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான், உங்களோட மனசையும் உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப லேசியாக எப்பவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்கள் மனசை பிரிஸ்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்கள் உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு உங்களை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெய்லி லைஃப்பில் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இன்க்ளூட் பண்ணும்பொழுது உங்களோட மைண்டும் பாடியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது நம்மளோட டெய்லி வேலைகளை ரொம்ப ஆக்டிவாக சந்தோஷமாக ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. நான் இதில் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாத்தையும் உங்களோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வர்றதை உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.